நல்லா நல்லா விளையாடுற இதே மாதிரி விளையாட சொல்லுங்க. இப்படியே வச்சாரு நல்லா கீழே பாத்துக்க போறாங்கயா எல்லாம் பாத்துட்டு தானே இருக்காங்க. எதுவா இருந்தாலும் அப்புறம் பாத்துக்கலாம். தனித்தனியாவே விளையாடுங்க. ஏன் அப்படின்னு அவன் ஒரு கேள்வியை அவன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்டுட்டு இருந்தான். பொண்ணா போறதே எனக்கு பிடிக்கலங்க. ஆக்சுவலி எனக்கு இந்த மாதிரி ஒருவேளை என் ஹார்மோன்ஸ் தான் அப்படி ஆகுதோ இருக்கிறதுனால கொஞ்சம் மேபி இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிற மாதிரி இருக்கும். அந்த இன்ஃப்ளூயன்ஸ் அப்படி வருதா? நான் கூட லெஃப்ட்ல இருந்து அப்படியே போயிடு நினைச்சேன். பிடிக்கும் வைக்கும் அதெல்லாம் மத்தவங்களை காயப்படுத்துற மாதிரி இதுன்னு சொல்லக்கூடாது, வைக்க கூடாது. அந்த கவலைப்படாத, நீ கண்டிப்பா ஜெயிப்ப. எதை வச்சு சொல்ற? மேட்ச்ல ஜெயிக்க நல்லா வேடிக்கை பார்த்தா போதும். நீதான் நல்லா வேடிக்கை பாக்குறியா? மாதிரிலாம் அது நீங்க சொல்லிருப்பேனே ஏதாவது, அது எனக்கு ஞாபகம் இல்ல. காசை வாங்கிட்டு உள்ள புடிச்சு போடாம வெளியில விட்டுருக்கிய. இன்னும் எத்தனை பேர் குடிய கெடுக்க போறாங்களோ. பேசுறது அப்புறம் மறந்துடுறது, அது அந்த வீடே உங்களுக்கு அப்படி கத்து கொடுத்துருது இல்ல? ஆமா. யாருக்கு கூட சண்டை போடுறோமோ அவங்க கூட தான் மறுபடியும் வந்து அந்த தங்காதுரை ஒரு அளவுக்கு மேல பண்ண உணர்ச்சி இருக்க கூடாதுன்னு நான் சொல்லல. அங்கதான் நீ வந்து 18 வருஷம் பெங்களூரே ஜெயிச்சிட்டாங்க. 30 வருஷம் ஆகி நீ ஜெயிக்கிறே மாப்ள. இவங்க கூட எனக்கு எப்படி இருந்தாலும் எனக்கு செட் ஆகாது. என்னதான் நினைச்ச நீ லோக்கல்னா இவங்க தர லோக்கல். அவங்க வந்து அந்த ஒரு இனிமையாக இருந்தாலும் அவங்க கூட எனக்கு செட் ஆகாது. பண்றது முல்ல மாதிரி தானோ, ஆனா மூஞ்ச மட்டும் கேலண்டர்ல வர முருகன் போட்டோ மாதிரி சிச்சா மாதிரியே வச்சிரு. எப்படி என் உள் மனசு வந்து சொல்லுது. இந்த காரி மூஞ்ச கதையெல்லாம் ஒரு காவிய கதை மாதிரி இங்க வந்து சொல்லி அங்க டைம் வேஸ்ட் பண்ணுகிற போட மரியாதையா. அது ஒரு நல்ல பாம்பே கிடையாது, சரியான விஷ பாம்பு. உங்களுக்கா இவ ஊர்ல கஞ்சாவே அடிப்பா, இதெல்லாம் சாதாரணம். அது அவ வந்து அது எனக்கு நல்லா தோணிருச்சு. நல்லவர்கள் போல் நடிப்பதை பார்த்து நாடே எதெல்லாம் சொல்லி நம்மள வந்து அடிக்கணும்னு நினைக்கிறா பாரு. அது விட்டு சுத்திடுவேன். இந்த 5 பேர் வந்து நெக்லெக்டட், பயங்கரமான போலித்தன்மை. எனக்கு இந்த கூச்சம் அச்சம் நாணம் மடம் பயிர்ப்பு வெக்கம் எதுவுமே கிடையாது. எனக்கும் வெக்கமான சூடு ஜொரணம் ஒண்ணுமே கிடையாது. லாடு மாதிரி வந்து லாடு லபக்குதாஸ் மாதிரி வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. நீ பிறந்தல இருந்தே இப்படிதானா இல்ல அமாவாசை பௌர்ணமிக்கு மட்டும் இப்படி ஆயிருவியா? சரி நீ வா, முதல்ல வந்து வெளியில இருந்து இன்ஃபர்மேஷனை கொடு. எனக்கு வருத்தம்ப்பா, எனக்கு ரொம்ப வருத்தம். இத்தனை நாள் என் கூட பழகிட்டு இப்படி பண்றீங்க, அதிகமா இருக்குதா? அழகுல மயங்கிட்டேன்னு நீங்க எல்லாரும் சுத்தி நின்னு ஆன்னு சொல்லணும், அவ்வளவுதான். ஐயா அண்ணா பெரிய லவ், பெரிய லவ். அதான் இந்த பாட்டு எல்லாம் சொல்லுங்க சார். ஆயிரம் சண்டை போட்டாலும் அதெல்லாம் தெரியும் எனக்கு. இதெல்லாம் யாருக்கு சொல்றோம் எதுக்கு சொல்றோம்னு புரிய வேண்டியவங்களுக்கு புரிஞ்சா நல்லா இருக்கும். பண்ணதுக்கு விடுறீங்களா பண்ண போறதுக்கு விடுறீங்களானே தெரியலையே. பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்த புலவர் பெருமானே. தியாப்பா, பார்வதின்னு ஒரு கேரக்டர் இருக்கும்பா. அங்கிள் அப்படின்னு மன்னிப்பெல்லாம் கேட்டிருப்பா, நம்பிடாதீங்க. சார் அவன் தான் சார் ஃபர்ஸ்ட் கிரிமினல் சார், ஃப்ராட் சார். ஐயோ சொன்னா கேளுங்க சார். ஐயோ உங்களுக்கு எப்படி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியலையே. இவன் எங்க விழுவுறான் பத்தியா? என்ன பையன் திடீர்னு குறுக்கால வந்து விழுவுறான்? என்ன பண்றீங்க? ஒண்ணும் இல்லடா, ஆட்டை போறது கால தேர்றது பாரு நம்ம கிட்டே. என் பொண்டாட்டியோட அழகுல நான் மயங்கி விழுந்துட்டேன். இல்ல அது என்னன்னா சின்ன வயசுல இருந்து பொய் சொல்றதுனா ரொம்ப பிடிக்கும். உண்மையை சொல்லி பாருங்க, அதுல ஒரு ஃபேண்டசியே இருக்காது. கஷ்டமா இருக்குல்ல, எங்களுக்கு தெரியுது நீங்க வந்து ரொம்ப ஜென்யூனா தான் பண்றீங்கன்னு. பிரஷர் போட்டுக்கிட்டே இருக்கீங்க. பிரஷர் போடுறேன்னா பிரஷர் போட்டு இருக்கீங்க. ரொம்ப இதா இருக்கட்டும், சாஃப்ட் லைஃப் போகுது என்ன விட்டு. அங்கிள் என்னென்னலாம் பண்றான்ட்டு கொஞ்சம் அடிச்சு திருத்துங்க. எங்க போற? போகலான்னு பார்த்தா கூட விட மாட்டேங்கிறானே. என்ன தனி ஜாலியா இருக்கு. ஜாலியா இருக்கா? போனா இப்ப உங்களை அடிக்கணும். ஆமா, எனக்குல ஜாலியா தான் இருக்கு. நம்ம என்ன டூருக்கு வந்திருக்கோம், ஜாலியா இருக்கிறதுக்கு. பாரு நல்ல புள்ள. ப்ரோ கேளுங்க ப்ரோ, பாருங்க ப்ரோ, கேட்க கூட மாட்டேன்றாரு ப்ரோ. பக்கத்து பண்ணாதானே பண்ணாதான் நல்லாவே பாக்குறதுக்கு. ஐயோ
திரும்பி நான் பேசுவா நீங்க பேசுவீங்க எனக்கு தெரியும். இனிமே அவளை பத்தி எதுவுமே ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாது. டைட்டில் நீ நடிச்சிட்டு இருக்க. ஆனா அது மக்களோட முடிவு. அப்புறம் ஏன் நீ வந்து என்னடா நடக்குது? எப்படா என்ன ஏதுன்னு கேட்காம நான் சொல்றதெல்லாம் அப்படியே நம்புவேன்னு சொல்லி அப்ப நான் உனக்கு சொல்றேன். ப்ரோ சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அது ரொம்ப தப்பு. ஒரு சேனலை அவமதிக்கிற மாதிரி, எங்களோட உழைப்பை அவமதிக்கிற மாதிரி. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் அமைக்கிட்டு பாருங்க. ஏன்னா உங்களை பத்தி அப்டேட்ஸ் நான் கொடுத்துட்டே இருப்பேன். நான் நினைச்சா பண்ணலாம் சார், ஆனா பண்ண மாட்டேன்.